உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் பிரதிநிதித்துவம் அளிக்கும் சட்ட முன்வடிவு சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் 17ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம். விடுபட்டவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்குவது, புதிய தொழில் நிறுவனங்களுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என தகவல். மாநில சுயாட்சிக்காக அரசியலமைப்பு சட்டத்தை ஆய்வு செய்ய முன்னாள் நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்படும். குழுவின் இடைக்கால அறிக்கை 2026ஆம் ஆண்டு ஜனவரியிலும் இறுதி அறிக்கை 2 ஆண்டுகளிலும் சமர்ப்பிக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. நீட் தேர்வால் தமிழக மாணவர்களின் மருத்துவ கனவு சிதைந்து போவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மீண்டும் மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டுவர வேண்டும் என்றும் வலியுறுத்தல். மாநில சுயாட்சி தொடர்பாக பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக பேசாதது வருத்தம் அளிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று சொல்வார்களே, இதுதான் கொள்கையா என்றும் விமர்சனம். முதலமைச்சரின் உரைக்கு முன் பேச வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் அதிமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு. மாநில சுயாட்சி தொடர்பாக திமுக கண் துடைப்பு நாடகம் ஆடுவதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் விமர்சனம். மாநில உரிமை மீட்பு தொடர்பாக ஆய்வு செய்ய குழு அமைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. மாநிலத்திற்கு தனியாக முழு அதிகாரம் கொடுக்க முடியாது என நயினார் நாகேந்திரன் பேட்டி. நெல்லை பாளையங்கோட்டையில் தனியார் பள்ளி மாணவருக்கு அரிவாள் வெட்டு. 8ஆம் வகுப்பு மாணவர்கள் இருவருக்கு இடையிலான மோதலில் வகுப்பறையில் வைத்தே பரபரப்பு சம்பவம். நெல்லை பாளையங்கோட்டை தனியார் பள்ளியில் மாணவர் வெட்டப்பட்ட விவகாரம் குறித்து முழுமையாக விசாரிக்கப்படும். இதுபோன்ற விரும்பத்தகாத சம்பவம் வேதனை அளிப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. அரசு பள்ளியை தொடர்ந்து தனியார் பள்ளிகளிலும் மாணவர்களின் புத்தக பைகளை சோதனையிட உத்தரவு. புத்தக பையில் மாணவர் ஆயுதம் கொண்டு வந்தது சர்ச்சையான நிலையில் நெல்லை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவு. போதைப் பொருள் புழக்கத்தால் மாணவ சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கும் எதிர்விளைவுகளை தமிழக முதலமைச்சர் உணர வேண்டும். நெல்லை பாளையங்கோட்டை சம்பவத்தை சுட்டிக்காட்டி பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை வலியுறுத்தல். ஆவடி இரட்டை கொலை வழக்கில் குற்றவாளிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து பூந்தமல்லி நீதிமன்றம் தீர்ப்பு. கடந்த 2018இல் ஆவடியைச் சேர்ந்த ஜெகதீசன், அவரது மனைவி ஸ்ரீமதி ஆகியோர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் அதிரடி. டாஸ்மாக் முறைகேடு விசாரணைக்கு மாநில அரசு அமலாக்கத்துறைக்கு உதவலாமே என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி. சோதனையின் போது டாஸ்மாகில் 1000 கோடி முறைகேடு என தேசிய கட்சியின் மாநில தலைவர் பேட்டியளித்ததற்கு என்ன அர்த்தம் என தமிழக அரசு வாதம். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக தமிழக காவல்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கைகளை தாக்கல் செய்ய வேண்டும். அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா, ராகுல் உள்ளிட்டோர் 988 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் தகவல். வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக தொடரப்பட்ட ரிட் மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. வேலூரில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி சுட்டெரித்த வெயில். 19ஆம் தேதி வரை வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கை. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு குறைவாக பெய்ய வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் வருகிற 21ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.
ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்து 69,760 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கத்தின் விலை 8,720 ரூபாய் என நிர்ணயம். சென்னை விழுப்புரத்தில் இன்று 4 ரயில்கள் பகுதி நேரம் ரத்து. திருச்சி கோட்டத்தில் நடைபெற்று வரும் பராமரிப்பு பணிகள் காரணமாக அறிவிப்பு. வரும் மே மாதம் 2ஆம் தேதி அதிமுக செயற்குழு கூட்டம். அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெறும் என அறிவிப்பு. ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஒரே மேடையில் அமர்வார்கள் என பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அறிவிப்பு. கட்சிக்குள் இருந்த சலசலப்பு முடிவுக்கு வந்துவிட்டது என்றும் தகவல். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவியில் இருந்து ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி நீக்கம். மாநில தலைவர் ஆனந்தன் தலைமையில் தொண்டர்கள் செயல்பட வேண்டும் என கட்சி தலைமை அறிவுறுத்தல். நகராட்சிக்கு இணையான அடிப்படை வசதிகளை மேற்கொள்ளவே நகராட்சியுடன் ஊராட்சிகள் இணைக்கப்படுகின்றன. ஊராட்சி நிலங்கள் அனைத்தும் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்பட்டால் நகராட்சியுடன் இணைக்கப்படாது என்றும் அமைச்சர் கே.என். நேரு விளக்கம். அதிமுக பாஜக கூட்டணி குறித்த கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலளிக்க மறுப்பு. கூட்டணி விவகாரத்தில் இபிஎஸ் ஏற்கனவே விளக்கமளித்து விட்டார் எனவும் பேட்டி. மோசடி புகார் தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக வழக்கு தொடர ஆளுநர் ஆர்.என். ரவி அனுமதி. உச்சநீதிமன்றத்தில் ஓரிரு நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என தமிழக அரசு தகவல். நிறைய நடிகர்கள் அரசியல்வாதிகளாக மாறியுள்ள சூழலில் ஒரு கலைஞனாக இருப்பதே தமது விருப்பம். சென்னை எழும்பூரில் நடந்த முதலமைச்சர் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் மனம் திறந்தார் நடிகர் ரவி மோகன். ஒரிஜினல் தளபதி முதலமைச்சர் ஸ்டாலின் தான். சென்னை எழும்பூரில் நடந்த நிகழ்ச்சியில் நடிகர் கருணாஸ் புகழாரம். நண்பரை கொலை செய்த வழக்கில் விருதுநகர் நீதிமன்றத்தில் ரவுடி வரிச்சியூர் செல்வம் ஆஜர். விசாரணை 30ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விசைத்தறி உரிமையாளர்களுடன் தொழிலாளர் நலத்துறை நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி. வேலை நிறுத்தம் தொடரும் என விசைத்தறி நெசவாளர்கள் அறிவிப்பு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மே 8ஆம் தேதி சித்திரை திருக்கல்யாண வைபவம். இலவச மற்றும் கட்டண சீட்டுகளை பெற வருகிற 29ஆம் தேதி முதல் மே 2ஆம் தேதி வரை முன்பதிவு. சென்னை ஜெமினி மேம்பாலத்தில் அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் போக்குவரத்து பாதிப்பு. அண்ணா சாலையில் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். திருச்செந்தூரில் 2வது நாளாக கொந்தளிப்புடன் காணப்படும் கடல். அலையின் சீற்றம் அதிகமாக இருப்பதால் கடலில் புனித நீராட பக்தர்கள் அச்சம். திருப்பூர் அருகே ரேஷன் கடையை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. சரியான முறையில் பொருட்கள் வழங்குவதில்லை என குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் பவானியில் 10ஆம் வகுப்பு இறுதித் தேர்வை எழுதி முடித்த அரசு பள்ளி மாணவிகள் 5 பேர் ஒரே சமயத்தில் மாயம். பெற்றோர் மற்றும் உறவினர்கள் காவல் நிலையம் முன்பு திரண்டதால் பரபரப்பு. வேலூர் காட்பாடி அருகே உணவகத்தில் ஆசையாய் வாங்கிய சிக்கன் பக்கோடாவில் புழு. செவிலியர் வெளியிட்ட வீடியோவால் அதிர்ச்சி. எம்சாண்ட் ஜல்லி உற்பத்தியாளர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம். சிறு கனிமத்தின் மீது 180 மடங்கு வரி உயர்த்தப்பட்டதை கண்டித்து அறிவிப்பு. சிபிஐ பதிவு செய்த மோசடி வழக்கை ரத்து செய்ய கோரி அமைச்சர் நேருவின் சகோதரர் என் ரவிச்சந்திரன் தாக்கல் செய்த வழக்கு. அமலாக்கத்துறை இடையீட்டு மனு தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. சேலம் மாவட்டம் பாகலூர் சோதனைச்சாவடி மோட்டார் வாகன ஆய்வாளர் கைது. கணக்கில் வராத 1.5 லட்சம் ரூபாய் பறிமுதல். ராமேஸ்வரம் பகுதியில் கடத்தல் சம்பவங்களை கண்காணிக்க இந்திய கடற்படை அதிகாரிகளுக்கு பயிற்சி. INS பருந்து ஹெலிகாப்டர் மூலம் சிறப்பு பயிற்சி.
பெரிய படப்பிடிப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் நோக்கத்தில் சில தயாரிப்பாளர்கள் பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள். தென்னிந்திய சினிமா தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் சுவாமிநாதன் குற்றச்சாட்டு. ஜெயிலர் 2 படப்பிடிப்பு தளத்தில் திரண்ட ரசிகர்களை நேரில் சந்தித்தார் நடிகர் ரஜினிகாந்த். உற்சாக மிகுதியில் கடவுளே தெய்வமே என ரசிகர்கள் ஆரவாரம் செய்த காட்சிகள் வைரல். வசூல் சாதனை படைத்து வரும் அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டும் 100 கோடி ரூபாய் வசூல் என தகவல். கென்யாவில் 5000 ராட்சத எறும்புகளை ஐரோப்பாவுக்கு கடத்த முயற்சித்த வெளிநாட்டினர் 4 பேர் கைது. ஒரு எறும்பு தலா 18,000 ரூபாய் வரை விற்கப்படுவது விசாரணையில் அம்பலம். அமெரிக்காவிடமிருந்து போயிங் ரக விமானங்களை வாங்க தடை விதித்தது சீனா. விமான சாதனங்கள் இயந்திரங்களை வாங்க வேண்டாம் என தடாலடி உத்தரவு. போராட்டம் தொடர்பான அமெரிக்க அதிபர் டிரம்பின் உத்தரவை நிராகரித்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் மற்ற உயர்கல்வி நிறுவனங்களுக்கு முன்மாதிரியாக திகழ்வதாக ஒபாமா பாராட்டு. இந்தியா வங்கதேசம் கிரிக்கெட் தொடருக்கான அட்டவணை வெளியீடு. ஒருநாள் கிரிக்கெட் தொடர் ஆகஸ்ட் 17ஆம் தேதியும் T20 கிரிக்கெட் தொடர் ஆகஸ்ட் 20ஆம் தேதியும் துவக்கம். கொல்கத்தா அணிக்கு எதிரான IPL போட்டியில் பஞ்சாப் த்ரில் வெற்றி. 112 ரன்களை சேஸ் செய்த கொல்கத்தா அணி 95 ரன்களில் ஆல் அவுட். IPL தொடரின் இன்றைய ஆட்டத்தில் டெல்லி மற்றும் ராஜஸ்தான் அணிகள் பல பரீட்சை.